30 days யோகா சேலஞ்சில் இது டே 9. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் தாடாசனம். கால்கள் ரெண்டையும் 2 இன்ச் அளவு கேப் வச்சு உங்களோட கை விரல்களை கோர்த்து நல்லா காதோடு ஒட்டி இருக்கணும். நல்லா உங்களோட கால் விரல்களில் நிற்கணும். உங்களோட ஹீல்ஸை ரைஸ் பண்ணி முட்டி மடங்கக்கூடாது. இந்த பொசிஷனில் முடிஞ்சால் நல்லா உங்களோட வயிறு டக்கின் பண்ணி ப்ரீத் இன் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வச்சுக்கலாம். இப்படி தனியாக பண்ண முடியாதவங்க வால் சப்போர்ட் எடுத்து பண்ணலாம். இது ஒரு ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி நம்ம ஹோல் பாடியும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். இதில் அப்படியே உங்களோட ரைட் சைடில் டேர்ன் பண்ணி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நார்மலாக வச்சு ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். கால்களை கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு அதே போல் டேர்ன் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். இதில் அப்பர் பாடி தான் நல்லா ட்விஸ்டாக இருக்கும். உங்களோட முட்டி நேராக இருக்கணும். மறுபடியும் நல்லா உங்களோட கால்களை ரைஸ் பண்ணி தாடாசனா பொசிஷன் வந்ததையும் ரைட் சைடில் சைட் பெண்ட் ஆகலாம். ஆனால் முன்னாடி குனியக்கூடாது, முட்டி மடங்கக்கூடாது, ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது. லெஃப்ட் சைடும் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு கால்களை மெதுவாக கீழே வச்சு கைகளை பிரித்து கைகளையும் கீழே கொண்டு வந்துக்கலாம். இது பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா உங்கள் பாடி ஃபுல்லாக போயிட்டு வரும். தேங்க்யூ.